சென்னையில் 2 மாணவர்கள் உயிரிழப்பிற்கு காரணமான காவல்துறை கண்ணாடியை உடைத்து நொறுக்கினர். இதையடுத்து பொதுமக்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தி விரட்டியதால் பெரும் பரபரப்பு நிலவியது. இதனிடையே படுகாயமடைந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த சாலமன் சிகிச்சை பலனின்றி இரவு 10 மணியளவில் உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து கீழ்ப்பாக்கம் போக்குவரத்து காவல் புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து காவல்துறை வாகன ஓட்டுநர் ஏழுமலையை கைது செய்துள்ளனர்.